விவகாரம் சம்பந்தமா ஒரு விமர்சனம் வந்து தீபம் ஏற்றிட்டா வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கிடைச்சிருமா, எய்ம்ஸ் வந்துருமா, சோறு கிடைச்சிருமா? அவளுடைய மைண்ட் செட்டு தான் என்னால் சொல்ல முடியும். தீபம் ஏற்றுட்டா எய்ம்ஸ் வந்துருமானா, தீபம் ஏற்றுட்டா அவருக்கு மட்டும் எலெக்ஷன் நேரத்தில் கோயில் கோயிலாக போய் தலையில் தர்ப கட்டிட்டு போய் கையில் வேலு வச்சுட்டு கையில் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அப்போ மட்டும் சூடு அந்த கையில் வாங்கிட்டு வணங்குங்கிறாருல்ல. அப்போ எலெக்ஷன் டைமில் அவர் கோயிலுக்கு போயிட்டா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா அவர் வந்து அவளால் ஒத்துக்க முடியுமா? திருப்பூர்குன்றத்தில் தீபம் ஏற்றும் போது அது பாஜக சொன்னது கிடையாது. இது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருந்தது. இத்தனை வருடங்களாக மக்களுடைய நம்பிக்கை அதுல இருக்கு. அது எப்படி தீபம் ஏற்றுறதுனால நீங்க வந்து எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்கிறாரு. இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. இதே ரம்ஜான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. அதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கிறது இல்லை? ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி தோன்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் ரிலீஜன் ஒரு மதம் சான்றப்பட்ட எதுவுமே எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கிடையாது. இது எப்படி ஒவ்வொரு மைனாரிட்டி வந்து தன்னுடைய ஒரு ஃபேத் தன்னுடைய நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்க ஹிந்துவிசம் வந்து ஒரு மெஜாரிட்டி சொல்லும் போது அந்த மெஜாரிட்டி காப்பாற்றுறதுக்காக ரொம்ப வருடங்களாக மெஜாரிட்டி பார்த்து மண்டல கூட்டிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க வீட்டுல இருந்து அவங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க கோயில்களால போவாங்க, பட்டை பூசுவாங்க, தீபம் ஏத்துவாங்க, வீட்டுல வந்து பூஜை நடத்துவாங்க. அது எல்லாமே ஓகே. ஏன்னா நாள் சேவதுக்குள்ள நடக்குது, மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எந்த தேர்தலில் எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், எந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம், எந்த மசூதி பள்ளிவாசல்லயே நிக்க வேண்டாம். நான் திருமாவளவன் அவர்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏங்க அதுக்கப்புறம் வந்து ரம்ஜான் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஈவினிங் வந்து இஃப்தாருக்கு போறாங்க? இதே மொஹரம் வரும்போது எதுக்கு பேசுறாங்க? இதே பக்ரீத் வரும்போது ஏன் வாழ்த்து சொல்றாங்க? சொல்ல வேண்டாமே. ரம்ஜான் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம். அப்ப கிறிஸ்துமஸ் மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பொங்கல் இல்லைன்னா தீபாவளி மட்டும் பேசுங்க. அது என்ன ஒரு திருப்பூர்குன்றத்துல இருக்கிறது வந்து ஒரு தீபம் ஏற்றுறதுக்காக இவர் இப்படி வார்த்தை சொல்லலாமா? இது மைண்ட் செட் தான் தெரியுது அவங்களுக்கு.